TRB Psychology Unit 7 Educational Evaluation. ஸோ இது வந்து நம்மளோட புது ரிவைஸ்டு சைக்காலஜி சிலபஸ் படி பண்ணியிருக்கோம். அதில் வந்து இது யூனிட் 7 கீழே வருது. அகெயின் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே எஸ்கே மங்கலோட புக் தான். இந்த யூனிட்ஸ் எல்லாமே அந்த புக்லேயும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். Which of the following is not a principle of evaluation? Continuity, comprehensiveness, objectivity, partiality. பின் வருவனவற்றில் எது மதிப்பீட்டின் கொள்கை அல்ல? தொடர்ச்சி, விரிவான தன்மை, புறநிலைத்தன்மை, சார்புத்தன்மை. இப்போ ஒரு ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டினியூட்டி, அதாவது தொடர்ச்சி. ஸோ இவாலுவேஷன் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதை எந்த அளவுக்கு கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத இவாலுவேட் பண்ணுறது, அளக்கிறது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு குவிஸாக இருக்கலாம், இல்லை புரிதலை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு விதத்தில் கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுத்ததை எவ்வளோ தூரம் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற ஒரு விதத்தை தான் இவாலுவேஷன்னு சொல்கிறோம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துடைய மதிப்பு, அந்த மதிப்பை வந்து அளக்கிறத நம்ம இவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டினியூட்டி அப்படிங்கும்போது அந்த கண்டினியூட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இந்த இவாலுவேஷன் மதிப்பிடுறதுங்கிறது வந்து கற்றலுடைய கடைசியில் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு தொடர்ச்சியான விஷயமா இருக்கணும். ஸோ இது ஏன் உபயோகப்படும் அப்படின்னாக்கா, கற்றுட்டு இருக்கும்போதே நடுவில் அப்பப்போ ஒரு இவாலுவேஷன் நம்ம வச்சு செக் பண்ணும்போது எவ்வளோ தூரம் அவங்க கற்றுட்ருக்காங்க, சரியாக தான் கற்றுக்குறாங்களாங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில் சரியாக கற்றுக்கல அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா அப்போவே கற்பித்தல் முறையிலையோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கான விஷயங்களோ கொடுத்து அது சரி பண்ண முடியும். ஒரு கான்செப்ட்ஸ் வந்து சரியாக போய் சேரல அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா, இல்லை அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, அது வந்து சரியாக அவங்களால கிரகிச்சிக்க முடியலங்கும்போது அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் என்னங்கிறத பார்த்து அதை இம்மிடியேட்டாக எடுத்துட முடியும். ஃபுல்லாக எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் எண்டில் செக் பண்ணி அது சரியாக கன்வே ஆகலைங்கிறத தெரிய வந்து அப்போது இது பண்ணுறதுக்கு. ஸ்கூல்ஸ்லேயுமே நமக்கு நடுவில் இந்த மிட் டேர்ம் இன்டர்னல்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதுதான். ஸோ கண்டினியூட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே. ரெண்டாவது காம்ப்ரஹென்சிவ்னஸ். ஸோ காம்ப்ரஹென்சிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே மதிப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நேரோ திங்கிங் இல்லாமல் பல வகையான ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் சேர்த்து நம்ம வந்து மதிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் காம்ப்ரஹென்சிவ்னஸ். ஸோ இப்போது கிளாஸில் ஒரு குழந்தை வந்து ரிசைட்டேஷனில் பெஸ்ட்டாக இருக்கும், சில குழந்தைகள் வந்து கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சில பேர் வந்து மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சில பேர் வந்து லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் மதிப்பிடுறது மட்டும் இது பண்ணாமல் ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜில் இவாலுவேட் பண்ணுறத வந்து நம்ம காம்ப்ரஹென்சிவ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் சரியான பதில் இல்லை. ஏன்னா கொஸ்டின் என்னன்னா, இவாலுவேஷனோட பிரின்சிபல் எது கிடையாதுங்கிறது தான். கண்டினியூட்டி, காம்ப்ரஹென்சிவ்னஸ் ரெண்டுமே இவாலுவேஷனுடைய பிரின்சிபல் தான். அதனால அது ரெண்டுமே இந்த கேள்விக்கான சரியான பதில் இல்லை. மூணாவது வந்து ஆப்ஜெக்டிவிட்டி. ஸோ ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது வந்து அன்பயஸ்டாக இருக்கணும், பாகுபாடு இல்லாமல் இருக்கணும். பேசிக்காக இவாலுவேஷனுங்கிறது இவங்களை இப்படி தான் இவாலுவேட் பண்ணணும், அவங்கள அப்படி தான் இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்கில்லுக்கு இல்லை இந்த நாலேஜுக்கு இதுதான் மதிப்பின் கிரைட்டீரியா, அளவுகோல், இதை இவ்வளோ பண்ணியிருந்தா இந்த இவ்வளோ மதிப்பு அதுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கிரைட்டீரியா வச்சுட்டு தன்னுடைய பர்சனல் சுய ஒப்பீனியனை வந்து பயன்படுத்தாமல் கிளியராக ஆப்ஜெக்டிவாக அவங்களுடைய திறமையை பொறுத்து மாத்திரம் அவங்க அந்தந்த கிரைட்டீரியாவை எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க இவாலுவேஷன்லங்கிறத மட்டும் வச்சு மதிப்பு கொடுக்கறத வந்து நம்ம ஆப்ஜெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ பர்சனலி பயஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பசங்க வந்து எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க, ஸோ இவங்களுக்கு இப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி பசங்களை வந்து இப்படி இருக்காது அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பர்சனல் பயஸ் இருக்கக்கூடாது. கிளியராக ஆப்ஜெக்டிவ். அதனால தான் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ்க்கு இப்படி தான் ஆன்சர் எழுதணும், இது 2 மார்க், இது 5 மார்க், 10 மார்க்குன்னு கிளியராக அளவுகோல் வச்சுருக்கோம். அதை எழுதி பழகி நல்லா எழுதுகிற பசங்களுக்கு மார்க்ஸ். ஸோ அதுவும் இந்த கேள்விக்கான சரியான பதில் இல்லை. கடைசி இது பார்ஷியாலிட்டி. ஸோ பார்ஷியாலிட்டிங்கிறது உங்களுக்கே அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியும். சார்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது, எனக்கு இந்த குரூப்பை பிடிக்கும், எனக்கு அந்த குரூப்பை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்.
ஓகேவா? ஸோ அது வந்து இவாலுவேஷனில் இருக்கவே கூடாது. என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வெறுப்புக்கு தாண்டி இருக்கணும் இவாலுவேஷன் அப்படிங்கிறது. மதிப்பீடு என்னுடைய தனிப்பட்ட தன்மையை சார்ந்து இருந்ததுன்னா, திறமை இருக்கோ இல்லையோ, சரியான கற்றல் இருக்கோ இல்லையோ, நான் வந்து அது அதற்கான சரியான மதிப்பீடே என்னால் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்ஷியாலிட்டி தான். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சார்புத்தன்மை. ஸோ பார்ஷியாலிட்டி சார்புத்தன்மைங்கிறது தான் கரெக்டான பதில். அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசனிங். ஓகே, ஸோ அசர்ஷன் வந்து formative evaluation is conducted during the process of teaching. Reasoning, its purpose is to improve the learning process while it is happening. இதோடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் செயல்பாட்டின் போது வடிவ மதிப்பீடு நடத்தப்படுகிறது. கற்றல் செயல்முறை நிகழும் போது அதை மேம்படுத்துவதே இதன் நோக்கம். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கோம். இந்த அசர்ஷன் ரீசனிங் அப்படிங்கிறது என்னன்னா, 2 வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 2 விதம் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஒன்று வந்து அந்த 2 வாக்கியங்களும் உண்மைதானா, தனித்தனியாக பார்த்தா 2 வாக்கியங்களுமே உண்மைதானா அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். 2வது முதல் வாக்கியத்துடைய காரணி தான் 2வது வாக்கியமா அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக கணிக்கணும். ஸோ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, போத் ANR ட்ரூ ஆர் ANR ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஆமாம் ஏவுடைய சரியான காரணி தான் ஆர் அப்படின்னு இருக்கும். இல்லை ஏவுடைய காரணி ஆர் இல்லை அப்படின்னு இருக்கும். இல்லாட்டி ஏ உண்மை ஆர் பொய், இல்லை ஏ பொய் இல்லை ஆர் உண்மை அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 4 தான் நமக்கு யூஸ்வலாக ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது முதல்ல இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ கற்பித்தல் செயல்பாட்டின் போது வடிவ மதிப்பீடு நடத்தப்படுகிறது. ஸோ ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் அப்படிங்கிறது கற்பித்தல் பொழுதே செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதோடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கற்பித்தல் நடக்கும் பொழுதே அதற்கான ஃபீட்பேக் போய் சேர்றது தான். ஸோ தட் டீச்சர்ஸும் அவங்க சொல்லிக் கொடுக்குற விதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கற்றுக்கிற விதத்தை புரிஞ்சுக்கிற விதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதனால் லேர்னிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வேர்ட்லேயே இருப்பாங்க. ஃபார்மேட்டிவ் அப்படின்னாக்கா வடிவ மதிப்பீடுங்கிறத தாண்டி ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ மதிப்பீடே ஃபார்ம் ஆகிற ஒரு ப்ராசஸ். ஸோ ஒரு கற்பித்தல் முறையில் டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 பேருக்குமே, டீச்சர்ஸ்க்கு அவங்க டீச்சிங் மெத்தட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ், இதை நம்ம கண்டினியூஸாக அப்பப்போ மதிப்பிடுறதுனால இவங்களுக்கு சரியான கற்பித்தல் முறையை தான் இவங்க கையாளுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸும் சரியான விதத்தில் அவங்களுக்கு போய் சேருதா, இது நம்ம ரெகுலராக நமக்கு இதுக்கான ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிட்டே இருக்கும். இது கிடைக்க அங்கங்கே எங்கேயாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டுது அப்படின்னாக்கா கற்பித்தல் முறையிலையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரியாக அவங்களுக்கு இந்த கான்செப்ட் போய் சேருதா இல்லையாங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். இதை பொறுத்து டீச்சிங் வேஸில் மெத்தட்ஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ முதல் சென்டென்ஸ் என்ன, ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் வந்து டீச்சிங் ப்ராசஸ் போது நடத்தப்படுற ஒரு விஷயம். கரெக்டு. அதோடைய முக்கிய நோக்கம் என்ன, லேர்னிங் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும்போதே அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அதோடைய நோக்கம். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ முதல்து ஏயும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. இப்போ ஏக்கான சரியான காரணி தான் ஆரா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அதனால தான் ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனை டீச்சிங் ப்ராசஸ் நடக்கும் போது நம்ம பண்ணுறதுக்கு ரீசன் ஏன்னா டீச்சிங் வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும், டீச்சிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுனால தான். ஸோ இதற்கான சரியான காரணி தான் இது. ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் A and R are true and R is the correct explanation of A. A மற்றும் R இரண்டும் உண்மை, மேலும் R என்பது Aயின் சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து ஒரு பக்கம் வேறு விதமான டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த டெஸ்ட்டுடைய ரீசன் என்ன, இந்த டெஸ்ட் எதற்கான டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இருக்குது. டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, ப்ராக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸு, இல்லை இந்த பக்கம் இருக்கிறத ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறேன். ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ், ஐடென்டிஃபை லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், ஆக்சஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ், அசஸ் பொட்டென்ஷியல் எபிலிட்டி. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிறது நோயறிதல் சோதனை,
முன்கணிப்பு சோதனை, சாதனை சோதனை, திறனறிதிறன் தேர்வு. எதிர்கால செயல்திறனை கணிக்கவும், கற்றல் சிரமங்களை அடையாளம் காணவும், கற்றல் விளைவுகளை மதிப்பிடவும், சாத்தியமான திறமை மதிப்பிடவும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டும் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை கற்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது கருத்துக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு டெஸ்ட், இல்லை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு டெஸ்ட். எதுக்கு அந்த டெஸ்ட் எடுப்பாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரையர் நாலேஜ், அவங்களுக்கு ஆல்ரெடி எதை பற்றின அறிவுகள் இருக்குது, எதுலெல்லாம் அவங்களுக்கு கற்றல் ஏற்பட்டுருக்கு, ஸோ தட் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஏற்றபடி எந்தெந்த டாப்பிக்கில் அதிக எஃபர்ட்ஸ் இருக்கணும், எந்தெந்த டாப்பிக்கு கம்மியாக எஃபர்ட்ஸ் போட்டால் போதும். ஸோ இந்த ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கு ஃபுல் எஃபர்ட் போடுறதுக்கு அதை கொஞ்சம் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எது சுத்தமாக தெரியாதோ அதுக்கு நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட முடியும். ஸோ எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டயக்னாஸ்டிக். அடுத்தது ப்ராக்னாஸ்டிக் டெஸ்ட். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை கவனிக்கிறதுக்கு உதவும். இது அவங்களுடைய ஆப்டிடியூடையும் அவங்களோட பொட்டென்ஷியலையும் பேஸ் பண்ணின ஒரு டெஸ்ட். அடுத்தது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜையும் ஸ்கில்லும் ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ தூரம் அதை கிரகிச்சிருக்காங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய நேச்சுரல் எபிலிட்டி. ஸோ கற்பித்தலுக்கு அப்புறம் எல்லாமே இயற்கையாகவே அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற எபிலிட்டிஸ் அண்ட் பொட்டென்ஷியல் என்ன, அவனுக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்கிற தன்மை எவ்வளோ இருக்குது, புரிதல் தன்மை எவ்வளோ இருக்குது, அது எதுவாக வேணால் இருக்கலாம். பட் இயற்கையாகவே அவனுடைய கெப்பாசிட்டி, திறமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆப்டிடியூட். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஐடென்டிஃபை லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா ஒரு விஷயம் கற்பித்தறதுக்கு முன்னாடி எடுக்கிற டெஸ்ட் இல்லையா. ஸோ எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, எந்தெந்த இடத்துல சேலஞ்சஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதனால் ஐடென்டிஃபைங் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். அடுத்தது ப்ராக்னாஸ்டிக் டெஸ்ட், ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் துறையில் ஒரு மாணவிக்கோ எந்த அளவுக்கு அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத கணிக்கிறது. இதை ஆப்டிடியூடையும் பொட்டென்ஷியலையும் பேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் 1 அதுக்கு ரைட் சைடில். அடுத்தது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஒரு லேர்னிங் அவுட்கம், ஒரு விஷயத்தை கற்று முடித்த பிறகு அதில் எந்த அளவுக்கு அவங்க கற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஸோ ஆசஸ் லேர்னிங் அவுட்கம். அடுத்தது பொட்டென்ஷியல் எபிலிட்டி ஆப்டிடியூட் டெஸ்ட். இயற்கையாகவே ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு திறமை நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது. ஸோ 1க்கு 2, 2க்கு 1, 3க்கு 3, 4க்கு 4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு தமிழில் நோயறிதல் சோதனைன்னு போட்டிருக்காங்க. அது நோயறிதல் சோதனையும் கிடையாது, ஒரு விஷயத்தை கண்டறியறதுக்கான சோதனைன்னு வச்சு அதுதான் இதுக்கு சரியான அர்த்தம். Question 4 போயிடலாம். Which of the following is a characteristic of good test? பின்வருவனவற்றில் எது நல்ல தேர்வின் பண்பாகும்? Ambiguity, reliability, subjectivity, bias. இது நீங்களே கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் தான் Question 1ல பார்த்தோம். ஒரு நல்ல டெஸ்ட்டுக்கான பண்பு என்னென்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. தெளிவின்மை, நம்பிக்கை தன்மை, நம்பகத்தன்மை, அகநிலை, சார்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அம்பிகுவிட்டி, தெளிவின்மை. ஒரு டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் தெளிவு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டெஸ்டால சரியா அது அளக்க வேண்டிய விஷயத்த அது அளக்க முடியாது. ஏன்னா ஒரு டெஸ்ட்ல கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த டெஸ்ட்டை எடுக்கிறவங்களால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால இது கிடையாது. ஒரு நல்ல டெஸ்டோட பண்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல டெஸ்டோட பண்பு கிடையாது. அடுத்தது நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஒரு டெஸ்ட்டுங்கிறது நம்ப முடியறதா இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும், சரியாக மெஷர் பண்ணியிருக்கணும், சரியான விஷயங்களை மெஷர் பண்ணணும், அதற்கான மதிப்பீடுகள் கரெக்டாக இருக்கணும், மார்க்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டாக இருக்கணும், அளவுகோல் சரியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தருடைய கற்றலை சரியாக அளக்க முடியும், இவாலுவேட் பண்ண முடியும். அதனால் ரிலையபிலிட்டி கரெக்டான ஆன்சரானா ஆமாம், நம்பகத்தன்மை கண்டிப்பாக அது ஒரு நல்ல டெஸ்டுடைய பண்பு. அடுத்தது சப்ஜெக்டிவிட்டி, அகநிலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டிவிட்டிங்கிறது இருக்கக்கூடாது. டெஸ்ட் ரொம்ப ஆப்ஜெக்டிவாக இருக்கணும். சப்ஜெக்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா சரியான முறையில் அளக்க முடியாது. சரியா,
கடைசி இது வந்து சார்பு பயஸ்ங்கிறது அறவே கூடாது. பயஸ் இருந்ததுன்னா இல்லாதவங்களுக்கு நம்ம அதிக மதிப்பெண்பும் நல்ல திறமை இருக்கிறவங்களுக்கு சரியான மதிப்பெண் போடாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் குழுவையோ ஒரு தனிநபரையோ சார்ந்து டெஸ்ட் இருக்கக்கூடாது. அது வந்து நியூட்ரலா இருக்கணும். அதனால அகநிலையும் கிடையாது, சார்பும் கிடையாது. ஸோ ஆம்பிகுவிட்டி, சப்ஜெக்டிவிட்டி, பயஸ் மூணுமே தவறான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவிட்டி தான், ரிலையபிலிட்டி தான். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி. 5th question, norm referenced tests are mainly used for measuring attainment of specific learning objectives, comparing performance of students with the group, identifying strengths and weakness of individuals, providing feedback during instructions. நியம அடிப்படையிலான தேர்வுகள் பெரும்பாலும் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? ஃபர்ஸ்ட், நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப்ல ஒரு தனிப்பட்ட மாணவன் மாணவியுடைய பர்ஃபார்மன்ஸை அந்த குரூப்போட கம்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறோம். இது வந்து ஒரு கம்பேர் அப்படின்னு உடனே நீங்க இதை தவறாக நினைக்கக்கூடாது. எதுக்கு ஒரு குழந்தையோட ஏதோ இன்னொரு பசங்களோட கம்பேர் பண்ணோம் அந்த மாதிரி கிடையாது. இது எதுக்குன்னா ஒரு கிளாஸ் உடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க, இல்லை ஒரு குழுவுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சுக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே சப்ஜெக்ட்ல வேற வேற நாட்டை சார்ந்தவங்க அத்தனை பேரையும் போட்டு ஒரு காமன் டெஸ்ட் கொடுத்து அதில் யார் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்த்து, ஸோ அந்த குரூப்ல எந்த நாட்டை சார்ந்தவங்க ரொம்ப திறமையா தெரியுறாங்களோ, ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இந்த நாடை சார்ந்தவங்க திறமையானவங்க அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இப்போ ஒரு பேஜுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே அந்த குரூப், ஸோ இப்போ இந்த ஏஜுக்கான அறிவுத்திறன் என்னங்கிறத பெஞ்ச் மார்க் பண்றதுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்து கம்பேர்னா அந்த மாதிரி கம்பேரிசன் கிடையாது. பட் ஒரு குழுவுடைய திறமை என்ன, கற்றல் அளவுகோல் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கம்பேரிசன் நடக்கும். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த 40 பேரில் ஒவ்வொருத்தரோட இந்த காமனாக அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு அந்த கிளாஸில் எல்லாருமே மினிமம் 80க்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ அந்த கிளாஸுடைய பெஞ்ச் மார்க்கே 80 இருக்கும். ஏன்னா இப்போ 80க்கு பொதுவாகவே ஒரு ஸ்கூல்லேருந்து படித்து காலேஜுக்கு போற சில பசங்க எல்லாருமே ஆவரேஜா 80 எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து யாராவது 60ஓ 70ஓ எடுத்தா அவங்க கம்பேரிட்டிவ்லி கம்மியா எடுத்த மாதிரி கணக்கு. ஏன்னா அந்த பர்டிகுலர் கோர்ஸோ இல்லை அதையோ பண்ணிட்டு வந்தவங்களோட கெப்பாசிட்டி ஹையா தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்படிதான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ நமக்கு நீட்டு தேர்வு இருக்கு, ப்ரொஃபஸர்ஸ்க்கு நெக்ட் தேர்வெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த அடிப்படையில் கம்பேர் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஒரு 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த 1,00,000 பேரோட ஒருத்தருடைய மார்க்கை இன்னொருத்தருடைய கம்பேர் பண்ணி தான் டாப் 15% வரவங்க பெஸ்ட்ன்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்ம நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறோம். நாம் என்ன, ஒரு குழுவுடைய நாம் என்ன, அதுக்கு அடிப்படையில் யார் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த குழுவுடைய அடிப்படையே ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஒருத்தர் வெறும்னா இப்போ ஒரு குழுவுடைய கெப்பாசிட்டியே 30 இல்லை 40 தான் அப்படின்னாக்கா ஒருத்தர் 60 எடுத்தாலே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ஒரு பேசிக்காக இது கணிக்கிறதுக்கு கம்பேர்னாக்கா நீங்கள் நினைக்கிற அந்த கம்பேரிசன் மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மெஷரிங் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் ஆப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டாங்கிறத மெஷர் பண்ணுறதுன்னா இல்லை, அதுக்கு தான் நமக்கு இவாலுவேஷன் அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அது கிடையாது. ஐடென்டிஃபையிங் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு தனிநபருடைய பலம் மற்றும் பலவீனத்தை கண்டறியறதுக்கு கிடையாது, அதுவும் கிடையாது. இப்போதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ப்ரொவைடிங் ஃபீட்பேக் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சொல்லி கொடுக்கும் பொழுது ஃபீட்பேக் கொடுக்கறது, கருத்துக்களை வழங்குறது. நீ இதை இப்படி புரிஞ்சுக்கோ, அப்படி புரிஞ்சுக்கோ, இதை இன்னும் நீ பெட்டரா பண்ணணும், இதை இந்த மாதிரி பண்ணணும், இதை இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கறது. ஸோ இது மூணுமே கிடையாது. ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் த குரூப், மாணவர்களின் செயல்திறனை ஒரு குழுவுடன் ஒப்பிடுதல். இப்போ ஐக்யூ அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கான்செப்ட் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது அகைன் அசர்ஷன் அண்ட் ரீசனிங். Summative evaluation is often called assessmental learning. Reasoning, it is conducted at the end of an instructional unit
to judge achievement. So சுருக்க மதிப்பீடு பெரும்பாலும் கற்றல் மதிப்பீடு என்று அழைக்கப்படும். சாதனையை மதிப்பிடுவதற்கு இது ஒரு அறிவுறுத்தல் அகலின் முடிவில் நடத்தப்படுகிறது. ஸோ சம்மரேட்டிவ் இவாலுவேஷனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ சம்மரேட்டிவ் இவாலுவேஷனை சம்மரேட்டிவ் வேர்டு சம்மரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மேட்டிவ் இவாலுவேஷன் அதை சம்மரைஸ் அப்படிங்கிறதுலேருந்து வருது. ஸோ ஒரு யூனிட் இல்லை ஒரு பர்டிகுலர் டீச்சிங் கான்செப்ட் கற்று முடித்த உடனே அது ஓவராலாக கன்சாலிடேட் பண்ணி அதில் பொதுவாக எந்த அளவு கற்றல் நடந்திருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு யூனிட் முடிவிலையோ இல்லை ஒரு கோர்ஸ் முடிவிலையோ, இப்போ காலேஜ் எல்லாம் தாண்டி கோர்சஸ் எடுக்கிறோம்ல, சின்ன சின்ன கோர்ஸ் 6 months கோர்ஸ் 1 month கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். நடுவில் ஒரு டாபிக் முடிய அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு சின்ன சம்மரி மாதிரி பண்ணியும் அந்த கோர்ஸ் எண்டில் ஓவராலாக ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஒரு அசஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு. அதை தான் நம்ம சம்மேட்டிவ் இவாலுவேஷன் சொல்கிறோம். இதை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு யூனிட்டுக்கு எண்ட்லேயோ இல்லை ஒரு கோர்ஸுக்கு எண்ட்லேயோ எந்த அளவுக்கு கற்றல் நடந்திருக்குங்கிறத இவாலுவேட் பண்ணுறது. அதுக்காக தான் இது சம்மேட்டிவ் இவாலுவேஷன்கிறோம். பொதுவாக எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணுறது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏயும் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் ஆரும் கரெக்டு, அண்ட் ஏயோட கரெக்டான ரீசனிங் தான் ஆர். அடுத்தது போயிடலாம். In continuous and comprehensive evaluation, the term comprehensive refers to only scholastic development, only non-scholastic development, both scholastic and non-scholastic development, none of the above. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டில் முழுமையான என்ற சொல் எதை குறிக்கிறது? கல்விசார் வளர்ச்சி மட்டுமே. கல்விசார் வளர்ச்சி ஒரே இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட், நான் ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட் ரெண்டும் வேறு வேறு ஆப்ஷன். தமிழாக்கத்தில் சரியா இல்லை. கல்விசார் மற்றும் கல்விசார் அல்லாத வளர்ச்சி இரண்டுமே மேற்கூறியவை எதுவும் அல்ல. ஸோ கல்விசார் வளர்ச்சி மட்டுமே, கல்விசார் அல்லாத வளர்ச்சி மட்டுமே அப்படிங்கிறது தான் முதல் 2 ஆப்ஷன். இதுக்கு முதல்ல நம்ம ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியணும், நான் ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே பார்க்குற ஒரு விஷயம். ஓகே, ஒரு அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, லாங்குவேஜஸ்ஸு, இதெல்லாம் தான் ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ நான் ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது அகடமிக்ஸ் வெறும் பாடம் தவிர, அதாவது ஸ்கில்ஸு, கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆட்டிடியூடு, பழக்க வழக்கங்கள், ஆர்ட்ஸு, இதெல்லாம் குறிக்கிறது தான் நான் ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இன் கண்டினியூவஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இவாலுவேஷன் அப்படிங்கும்போது அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான். கண்டினியூவஸ்க்கு உங்களுக்கே தெரியும், விட்டு கண்டினியூஸாக ஒரு கோர்ஸ் முடியறதுக்குள்ளேயே அப்பப்போ கண்டினியூஸாக இவாலுவேஷனாக கேப் விட்டு வைக்கிறது. ஸோ தட் எங்கேயாவது ஏதாவது சரியாக போய் சேரலைனாக்கா நம்ம டீச்சிங் மெத்தடில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் ஏரியாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. காம்ப்ரஹென்சிவ்ங்கிறதும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சம்மேட்டிவ் மாதிரி தான் காம்ப்ரஹென்சிவ்ங்கிறது. ஒரு ஓவராலாக ஒரு விஷயத்தை பொதுவாக அளக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு ஓவரால் திறமையை நம்ம அளக்கும்போது வெறும் பாடத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி? சில குழந்தைகளுக்கு படிப்பு ஆவரேஜாக இருக்கும், ஆனால் ஸ்போர்ட்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வராங்க. சில பேருக்கு ஆர்ட் ரொம்ப நல்லா வரும், சில பேருக்கு வேற திறன்கள் இருக்கலாம். இதெல்லாமும் நம்ம மெஷர் பண்ணும்போது தான் ஒரு 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 மாணவன் மாணவியோ முழுமையாக கல்விங்கிற விஷயத்தில் வளர்ச்சியும் அடைய முடியும், நமக்கும் ஒருத்தருடைய திறன் என்னங்கிறது புரியும். ஸோ கரெக்டான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஸ்காலஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட், கல்விசார் மற்றும் கல்விசார் அல்லாத வளர்ச்சி இரண்டுமே. ஸோ இங்கே காம்ப்ரஹென்சிவ் இவாலுவேஷன் சொல்லும்போது அது படிப்பையும் குறிக்குது, படிப்பு அல்லாத மிச்ச திறன்களையும் குறிக்குது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ டேபிள் ஆஃப் வெயிட்டேஜஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் அ டெஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் டெஸ்ட் subjective, making the test subjective, ensuring uniform distribution of questions across content and objectives, reducing the length of the test paper, avoiding diagnostic analysis. தேர்வுக்கான வெயிட்டேஜ் அட்டவணை மற்றும் ப்ளூ பிரிண்ட் தயாரிப்பது பின்வரும் செயல்களுக்கு எதற்கு உதவுகிறது? தேர்வை அகநிலையாக மாற்றுதல், உள்ளடக்கம் மற்றும் நோக்கங்களின் கேள்விகளின் சீரான விநியோகத்தை உறுதி செய்தல், reducing the length of the test paper, தேர்வு தாளின் நீளத்தை குறைத்தல், கண்டறியும் பகுப்பாய்வை தவிர்ப்பது. ஓகே, ஸோ
ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன கேள்வி ஒரு கேள்விக்கும் எவ்வளோ மதிப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேசிக் இருக்கும். இப்போது 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்ல முக்கியமான யூனிட் இதெல்லாம். ஸோ செக்ஷன் ஏல வந்து இந்தந்த யூனிட்லேருந்து இந்தந்த டாபிக்ஸ் கவர் ஆகணும், செக்ஷன் பியில் வந்து இந்தந்த யூனிட்ஸ்லேருந்து இந்தந்த டாபிக்ஸ் கவர் ஆகணும், செக்ஷன் சியில் இந்தந்த யூனிட்ஸ்லேருந்து இந்தந்த டாபிக் கவர் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்தந்த செக்ஷனுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம், அப்போ தான் அளக்கிறது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க, டெஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க பேசிக்காக. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க? மேக்கிங் த டெஸ்ட் சப்ஜெக்டிவ். தேர்வே அகநிலை மாற்றுதலா கிடையாது. ஏன்னா சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் இனிஷியலாக. கரெக்டாக இந்த டாப்பிக்கை போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டெஸ்ட்டுங்கிறது சப்ஜெக்டிவாக இருக்கவே கூடாது. ஒரு டெஸ்ட்டுங்கிறது ஆப்ஜெக்டிவாக இருக்கணும், கரெக்டாக அளக்க முடியணும். சப்ஜெக்டிவ்னு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கு சரியான அளவுகோலுங்கிறது வைக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் எல்லாம் இருக்குல்ல, அதை டெக்னிக்கை வேணால் நீங்கள் அப்ஜெக்டிவாக வைக்க முடியும். அதுக்கு ஓகே, எந்த அளவுக்கு எந்த குவாலிட்டியான ப்ரெஷ்ஷோ பெயிண்டோ யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வேணும்னா வைக்கலாம், அதுவே போய் கருத்தணும். பட் இப்போ ஒரு ஆர்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு ஸ்கேல் வைக்க முடியாது. அதை பார்க்குறவன் கண்ணில் அவனுக்கு என்ன தோணுது, அவன் எந்த அளவுக்கு அந்த ஆர்ட் அவனை வந்து நெகிழ வைக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்ட்டோட வேல்யூ. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் கீழே வரும். அதை ஆப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. குவாலிட்டி ஆஃப் த பெயிண்டோ இல்லை குவாலிட்டி ஆஃப் த பெயிண்டிங் வேணால் பார்க்கலாம், தவிர ஒரு ஆர்ட்டுடைய குவாலிட்டியை வந்து நம்ம சப்ஜெக்டிவாக தான் அளக்க முடியுமே தவிர ஆப்ஜெக்டிவாக அளக்க முடியாது. பட் படிப்புங்கிறது அப்படி இல்லைல்ல. ஸோ டெஸ்ட்டுங்கிறது ஆப்ஜெக்டிவாக இருக்கணும், சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த வெயிட்டேஜோ ப்ளூ பிரிண்டோ போடுறது அது சப்ஜெக்டிவாக இருக்கிறதுக்கு கிடையாது. அடுத்தது ரெடியூசிங் த லென்த் ஆஃப் த டெஸ்ட் பேப்பர். இதுக்கும் லென்த் ஆஃப் த டெஸ்ட் பேப்பருக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் லென்த் ஆஃப் த டெஸ்ட் பேப்பர் ஒரு நாமினலாக இருக்கணும், இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியும். பட் அது வந்து அதோட மெயின் குறிக்கோள் இல்லை. ஸோ அதுவும் அதுக்கு ஆன்சர் இல்லை. அடுத்தது அவாய்டிங் டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ். டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு சின்ன அசஸ்மெண்ட்டோ டெஸ்ட் ஆர் இவாலுவேஷன். ஒருத்தருக்கு ஆல்ரெடி ஒரு டாபிக்ல எந்த அளவுக்கு நாலேஜோ இதோ இருக்குங்கிறத கண்டறியறதுக்காக பண்ற ஒரு விஷயம். ஸோ அதுவும் வந்து கிடையாது. ஸோ இப்போ எதுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூரிங் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அக்ராஸ் கண்டென்ட் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். உள்ளடக்கம் மற்றும் நோக்கங்களின் கேள்விகளின் சீரான விநியோகத்தை உறுதி செய்தல். ஸோ கரெக்டான அது எல்லா யூனிட்ஸையும் கரெக்டாக கவர் பண்ணுதா, எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணுதா, ஒரு கம்ப்ளீட்டாக முழுமையான அசஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ பி தான் கரெக்டான. அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூல்ஸ் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் அசஸிங் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்? கற்பவர்களின் கூட்டு திறன்களை மதிப்பிடுவதற்கு பின்வரும் கருவிகளில் எது மிகவும் பொருத்தமானது? ரேட்டிங் ஸ்கேல், ரூபிரிக்ஸ், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ப்ளூ பிரிண்ட்ஸ். மதிப்பீட்டு அளவுகோல், ரூபிரிக்ஸ், சாதனை தேர்வுகள், வரைபடங்கள். இல்லை ஒவ்வொன்றும் என்னென்னு கீழேருந்து போயிடலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட்னா நம்ம இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது பிளானிங்க்கு பேசிக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு, ஒரு டெஸ்ட்டு எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டரில் ஒரு டெஸ்ட்டை ரெடி பண்ணோம்னா அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னாக்கா அதை நம்ம ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது கொலாபரேட்டிவாக ஒரு லேர்னரை அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக முடியாது. அடுத்தது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு தனிநபருடைய நாலேஜையும் ஸ்கில்லையும் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுமே தவிர கொலாபரேட்டிவ் எபிலிட்டிஸை பார்க்காது. ஸோ ஒரு மாணவனோ மாணவியோ மிச்சவங்களோட எந்த அளவுக்கு நல்லா பழகி அவங்களால செயல்பட முடியுது அப்படிங்கிறத வந்து அது பார்க்கறதுக்கு உதவாது. கற்றுக்கிட்ட பாடத்தையும் ஸ்கில்லையும் மட்டும்தான் அது டெஸ்ட். ஸோ அதுவும் கிடையாது. ரேட்டிங் ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொலாபரேஷனுடைய ஒரு பகுதியை வேணால் அது அசஸ் பண்ண உதவும், ஆனால் ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்கு உதவாது. ஸோ ரூபிரிக்ஸுங்கிறது ஒரு டீட்டெயில்டு செட் ஆஃப் க்ரைட்டீரியாவை கிளியர் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஓட கொடுக்கும். ஸோ வேறு வேறு கட்டத்தில் எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்தெந்த ஆஸ்பெக்டில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, இனிஷியேஷன் எப்படி இருக்குது, அவங்களா சுயமாக முயற்சி எடுக்கிறாங்களா, நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, ஒத்து போகிறாங்களா, அட்ஜஸ்ட் ஆகுறாங்களா, ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்து கொலாபரேட்டிவாக ஒரு லேர்னருடைய ஸ்கில்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரூபிரிக்ஸ். ஸோ இந்த ரூபிரிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிரிட்டு மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் எதை அளக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோடைய டாபிக்ஸ் இருக்கும். இப்போ கோஹெரன்சி, பேச்சு தெளிவு எப்படி இருக்குது, கிராமர் எப்படி இருக்குது, அந்த மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான அளவுகோல் இருக்கும் காலமில், எக்ஸலன்ட், குட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அம்சத்துக்கும் நிகராக அந்த அம்சத்தில் அவங்க எவ்வளோ அவங்களுக்கு திறன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் கொடுத்துட்டே வருவோம். அதை பொறுத்து ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒருத்தருடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். இஃப் அன் ஐட்டம் இன் அ டெஸ்ட் ஹேஸ் அ ஹை இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி, இட் மீன்ஸ் ஒரு சோதனையில் உள்ள ஒரு கேள்விக்கு கடினத்தன்மை குறியீடு அதிகமாக இருந்தால் அதன் பொருள் என்ன? The item is very easy. The item is very difficult. The item discriminates well between high achievers and low achievers. The item has poor reliability. அந்த கேள்வி மிகவும் எளிமையானது, அந்த கேள்வி மிகவும் கடினமானது, அந்த கேள்வி சிறப்பாக படிக்கும் மாணவர்களையும் குறைவாக படிக்கும் மாணவர்களையும் சரியாக பிரித்து காட்டுகிறது. அந்த கேள்விக்கு நம்பகத்தன்மை குறைவு. ஃபர்ஸ்ட் இந்த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விக்கு இது வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் அளித்தவங்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஹை இண்டெக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பொதுவாக எவ்வளோ பேர் இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்கள எவ்வளோ பேரால் சரியான பதில் கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஹை இண்டெக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸுங்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேரால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அது ஈஸி ஐட்டம் தானே, கரெக்டா? ஸோ நிறைய பேரால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ரொம்ப கம்மி பேர் தான் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்குனாக்கா அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஸோ இந்த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஹையாக இருந்ததுன்னா அது ஈஸியான கொஸ்டின்னு அர்த்தம். அந்த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்னு அர்த்தம். மூணாவது இது the item discriminates well between high and low achievers. ஸோ ஒரு விதத்தில் இது இன்டைரக்டாக கரெக்டு, ஆனால் இது கரெக்டான ஆன்சர் இல்லை. இந்த கேள்விக்கு இது கரெக்ட் ஆன்சர் இல்லை. எப்படி இன்டைரக்டாக கரெக்டு அப்படின்னாக்கா, இப்போது ஒரு கொஸ்டினுக்கு இந்த இண்டெக்ஸ் லோவாக இருக்குது, டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் லோவாக இருக்குன்னா அது ரொம்ப கடினமான கொஸ்டின்னு அர்த்தம். ஸோ அதை ஒருத்தன் கரெக்டாக எழுதினான்னா அவன் பயங்கர ஹை அச்சீவர்னு அர்த்தம். ஏன்னா சுலபமாக ஆன்சரே பண்ண முடியாத ஒரு கொஸ்டினை ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் அவன் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு தானே. ஸோ ஒரு விதத்தில் இந்த இண்டெக்ஸ்க்கான கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களை வச்சு நம்ம யார் ரொம்ப ஹை அச்சீவர், புவர் அச்சீவர்னு நம்மளால கணிக்க முடியும். பட் அந்த இண்டெக்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது அந்த கேள்வி மிகவும் எளிமையானது அப்படிங்கிறதுலாம் அது குறிக்குது. அதை எப்படி அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு கேள்விக்கு எவ்வளோ இப்போ ஒரு 100 பேர் இது வரைக்கும் அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 100 பேரில் இப்போது 80 பேராலேயோ இல்லை 90 பேராலேயோ பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஈஸியான கொஸ்டின். அந்த 100 பேரில் 10 பேரால் மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சது, இல்லை 20 பேர் தான் பதில் சொல்ல முடிஞ்சிருக்குனாக்கா அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஸோ இண்டெக்ஸ் ஹையாக இருந்தால் அது ஈஸியான கொஸ்டின், இண்டெக்ஸ் லோவாக இருந்தால் அது கஷ்டமான கொஸ்டின். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புக்கை கண்டிப்பாக ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிளனேஷனோட மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் புக்கில் இருக்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷனையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதல் இன்னும் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.